தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிற விஜய் இந்த வருஷம் நடக்க இருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருக்கிறாரு. இதுவரை அவர் எந்த ஒரு பெரிய கட்சியுடனும் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்வராமலும் இருக்காரு. இருந்தாலும் ரொம்பவே நம்பிக்கையோடு அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் காணப்படுகிறார்கள். இந்நிலையில் இந்த தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்துல நடந்தது. அரசியலுக்கு அவர் வரணும் அப்படிங்கிற ரசிகர்களுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கிட்டு சில வருடங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை அவர் ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பத்திலிருந்தே அவரது டார்கெட் முழுக்க திமுகவை நோக்கி தான் இருக்கு. இதனால் அவர் பாஜகவின் பி டீம் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் அவர் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் திமுகவை காட்டமா அட்டாக் செய்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, உங்க விஜய் நான் வரேன் என்கிற பெயரில் அவர் நடத்திய அரசியல் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கரூருக்கு சென்றார். அப்போது அவர் தாமதமாக வந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பரிதாபமாக 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த விவகாரம் பல கட்டங்களை தாண்டி இப்போது சிபிஐ வசம் இருக்கிறது. சமீபத்தில் தான் 2 முறை விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் விசாரணைக்கு ஆஜரானார். இதற்கிடையே வினோத் இயக்கத்தில் அவர் நடித்திருக்கும் ஜனநாயகன் படத்திற்கும் சென்சார் அதிகாரிகள் சான்றிதழ் கொடுக்காமல் படம் ரிலீஸ் ஆகவில்லை. எவ்வளவோ முயன்றாலும் அவர்கள் தர மறுத்ததால் நீதிமன்றத்திற்கு சென்றது பட தயாரிப்பு நிறுவனம். அங்கும் இந்த வழக்கு ஏகப்பட்ட திருப்பங்களை சந்தித்து வருகிறது. இன்னும் சில நாட்களில் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை வழங்கவிருக்கிறது நீதிமன்றம். எனவே அதை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் தளபதி ரசிகர்கள். தொடர்ந்து விஜய்க்கு அழுத்தங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அவரை சந்தோஷப்படுத்தும் விதமா தேர்தல் ஆணையம் தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. கோட் படத்துல இடம்பெற்ற முதல் பாடலான விசில் போடு பாடலை இதோடு கனெக்ட் செய்து ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். விஜயும் உற்சாகத்தோடு பதிவு போட்டார். மேலும் தனது சோசியல் மீடியாவின் கவர் போட்டோவிலும் விசில வைத்திருக்கிறார். இந்நிலையில் தாவேகா கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. அதில் விஜய் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் விசிலை ஊதி சத்தம் எழுப்பினார்கள். அது மட்டுமின்றி டிவிகே என்று சில நிமிடங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதனை பார்த்து விஜய் கியூட்டாக தனது 2 கைகளையும் காதில் வைத்தபடி சில நொடிகள் நின்றார். அந்த வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.